ஏழு ஜென்ம பாவங்களையும் போக்கும் அற்புதமான சிவ வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிவ வழிபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒவ்வொரு உள் மனிதனின் உயிராற்றலும் உள்ள புகழ்ந்திருக்கிறது தான் இந்த சிவ வழிபாடுடைய மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கருத்து. இப்போ ஏழு ஜென்ம பாவங்களும் ஏதோ ரூபத்தில் நமக்கு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு துரதிருஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை நிறைவிட வீட்டில் ஏதாவது ஒரு சிவலிங்கம் வாங்கி வச்சுக்கோங்க. சிவலிங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா சிவராத்திரியில் ஆரம்பிக்கலாம். லிங்க அபிஷேகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதுக்கு தேவையான பொருள், அதாவது நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ண போகிறீங்க. ஸோ சிவனுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்போ 108 தடவை நீங்கள் இந்த மந்திரம் சொல்கிறீங்க, இல்லைன்னா 27 தடவை சொல்கிறீங்க, 54 தடவை சொல்கிறீங்க. இந்த லிங்க அபிஷேகம் மிக மிக சிறப்பு. அந்த பக்கத்தில் ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவலிங்கத்தை நாம் அபிஷேகம் செய்யும் பொழுது தீராத கஷ்டம், 7 ஜென்ம பாவங்களும் விடுபடும். முருகா உன் திருவடிக்கான வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, ஆன்மீக சிந்தனையோடு. 7 ஜென்ம பாவங்களையும் போக்கும் அற்புதமான சிவ வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிவ வழிபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒவ்வொரு உள் மனிதனின் உயிராற்றலும் உள்ள புகழ்ந்திருக்கிறது தான் இந்த சிவ வழிபாடுடைய மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கருத்து. ஸோ சிவ வழிபாடு அப்படின்னா அக வழிபாடிற்கு சிறந்த ஒரு ஓமையாகும். அகம் சிவம் பவம். அப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அகத்தில் உள்ள தீயை அழகாக எரிக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா சிவ வழிபாடு. இப்போ 7 ஜென்ம பாவங்களும் ஏதோ ரூபத்தில் நமக்கு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு துரதிருஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை நிறைவிட, இதுதான் வந்து முக்கியமான விஷயம். 7 ஜென்ம பாவங்கள் ஏதாவது ஒன்று இழந்துக்கிட்டு இருப்போம். ஏதாவது ஒன்று முக்கியமான காலகட்டங்களில் வரும்பொழுது அது நமக்கு விட்டு மிஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஆக சிவ வழிபாடின் மூலமாக மட்டும்தான் இது நம்ம வந்து நிவர்த்தி செய்ய முடியும். ஸோ ஒவ்வொரு ஜீவனும் நமக்குள்ள இருக்கக்கூடிய பதிவுகளை கழிவேற்றம் செய்ய வேண்டும். அப்போது கெட்ட சக்தி, தீய சக்தி, அகத்தில் தீ, அகபாவம், அகம்பாவம், இது எல்லாமே ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூலையில் உட்கார வச்சிருது. அதனால தான் இந்த சிவ வழிபாடில் 2 முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று குளிக்கிற மெத்தேடு, ஒன்று அபிஷேகம். வீட்டில் ஏதாவது ஒரு சிவலிங்கம் வாங்கி வச்சுக்கோங்க. சிவலிங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா சிவராத்திரியில் ஆரம்பிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கலாம். ஆக சிவனுக்குரிய எந்த நேரத்தில் வேணாலும் இந்த அபிஷேகத்தை செய்யலாம். சிவலிங்கம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அது கல்லாக இருக்கலாம், மெட்டலாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். சிவலிங்க அபிஷேகம், லிங்க அபிஷேகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதுக்கு தேவையான பொருள், அதாவது நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ண போகிறீங்க, சிவ அபிஷேகம் பண்ண போகிறீங்க அப்படின்றாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஃபஸ்ட்டு ஒரு லிங்கம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அது சின்ன லிங்கம், 650 ரூபாவோ 200 ரூபாவோ, இல்லை அது எல்லாம் உங்கள் கைவசம், அவ்வளோதான். இது வந்து ஒரு அமைப்பு தேவை, ஒரு அமைப்பு அலங்காரம் தேவை. அப்போ ஒரு தட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த சிவலிங்கத்தை வச்சுட்டு நம்மளோட பூஜை ரூமுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க. அகவிளக்கு அகல் விளக்கு எல்லாம் ஒரே விளக்கு தான், சரிங்களா? சரி, அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், விபூதி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. விபூதியில் நம்ம கலக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த பவுலில் வந்து பார்த்திங்கனாக்கா சுத்தமான திருநீர் உள்ளே கொட்டி வச்சுருங்க. அதேமாதிரி வில்வ இலையை காய வச்ச பவுடர். வில்வ இலை என்ன பண்ணணும்னா காய வச்சிடணும். காய வச்சுட்டு நம்ம பவுடர் போட்டுக்கணும். ஒருவேளை நான் இமீடியட்டாக பண்ண மாரி இருக்குனாக்கா நீங்கள் லைவாகவே இலையாகவே உள்ளே போடலாம். அதோட சாரம் அந்த விபூதியில் சேரும். ஆக மொத்தத்தில் நமக்கு விபூதி, வில்வத்தோடைய பொடி, இல்லை வில்வப்பொடி நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ அதை எடுத்து நீங்கள் உள்ளே போட்டுக்கிறீங்க. இப்போ விபூதியும் வில்வமும் சேரும் பொழுது அதீத சக்தி கிடைக்குது. இதோட ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்குறோம், அதான் குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ அற்புதத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய விஷயம்தான் இது. இந்த 3மே போதுமான விஷயம்தான். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். விபூதியை மிக்ஸ் பண்ணுறோம், குங்குமப்பூ இருக்குது, அதேமாரி உங்களுக்கு வில்வமும் இருக்குது. இதுதான் வில்வாதி திருநீர் தீர்த்தம். ஸோ இதை நம்ம ஒரு டம்ளர்லேயோ ஒரு சின்ன விஷயத்துலையோ இப்போ அபிஷேகம் பண்ணுறீங்க. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். ஃபஸ்ட்டு வையகம் நன்றாக இருக்க வேண்டும். அதேமாரி என் சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். இதான் பறந்து விரிந்த வழிபாடு. ஸோ சிவனுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்போது நமக்கு தேவையான விஷயம் என் உடல் கூறுகள், என்கிட்ட இருக்கக்கூடிய வியாதிகள், என்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என்கிட்ட இருக்கக்கூடிய தடங்கள், என் குடும்பத்தாருக்கு உள்ள தடங்கல்கள், என் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி, இதுதான் இந்த சிவ அபிஷேகத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த விபூதி, வில்வம் ப்ளஸ் குங்குமப்பூ, இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான் ரொம்ப 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 சிறப்பான ஒன்று. ஸோ குங்குமப்பூ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியிலே கலந்து அப்படியே அவ்வளோ மனமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணுறோம். நம சிவாய, இல்லைன்னா ஓம் நம சிவாய, அவ்வளோதான். இதெல்லாம் வெறும் ஓங்காரம். ஸோ சிவனை நினச்சிட்டு
நீங்கள் மனசார இந்த அபிஷேகத்தை நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அப்போ 108 தடவை நீங்கள் இந்த மந்திரம் சொல்கிறீங்க, இல்லைன்னா 27 தடவை சொல்கிறீங்க, 54 தடவை சொல்கிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய மனசை போல். ஆக இத்தனை தடவை சொல்லணுன்ட்டு சிவன் கேட்கல. அதே மாதிரி இதை நீ செஞ்சாதான் நான் இதை செய்வேன்னு அவர் சொல்லலை. ஆனால் இந்த அபிஷேகத்தின் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மனதார நம்மளாக இஷ்டப்பட்டு செய்கிற விஷயம். அப்போ நம்ம எப்போல்லாம் இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக இருக்கக்கூடிய சங்கல்பம், அதாவது அன்போடு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், அன்போடு எடுத்துக்கிட்ட ஒரு சீதனம் மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். அப்போது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த லிங்க அபிஷேகம் மிக மிக சிறப்பு. அந்த பக்கத்தில் ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய விளக்கில் இருக்கக்கூடிய எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் நான் நல்லா இருப்பேன், என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீரும், எனக்கு எந்த விதமான தடங்களும் இருக்காது, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இல்லாதவங்களுக்கு, எனக்கு வேலை கிடைக்கும் இல்லாதவங்களுக்கு, பணபலம் இருக்க வேண்டும் இல்லாதவங்களுக்கு, ஆக மொத்தத்தில் எது இல்லையோ அதை நீங்கள் கேட்டு நீங்கள் சிவ வழிபாடு தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கனாலே போதுமான விஷயம். வாரம் ஒரு தடவை, இல்லை டெய்லி உங்களால் முடியுதா செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு சிவலிங்க அபிஷேகம், அதாவது லிங்க அபிஷேகம். சில பேர் கேட்டிருக்கீங்க, படமாக வச்சு கும்பிடலாமா? அது கும்பிடலாம். லிங்க அபிஷேகம்னு ஒன்று வச்சுருக்காங்க. லிங்கம் என்பது நம்மளுடைய டோட்டல் பாடியில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அபிஷேகங்கிறது நம்ம அகக்குளியல் குளிக்கிற மாதிரியே தான். புத்துணர்வை சிவனுக்கு நம்ம கொடுக்குறோம், அது மூலிகையோடு கொடுக்குறோம், மூலாதாரத்தோடு கொடுக்குறோம், முழுமையாக கொடுக்குறோம், அன்போடு கொடுக்குறோம், சிந்தனையோடு இருக்கிறோம், சிந்தையில் அவனை வைத்து கொண்டே செய்கிறோம். அது யார்? சிவன். அப்போது சிவலிங்கத்தை நாம் அபிஷேகம் செய்யும் பொழுது தீராத கஷ்டம், 7 ஜென்ம பாவங்களும் விடுபடும். சரி, அபிஷேகம் பண்ண இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணியை நீங்கள் செடி கொடிகளுக்கு கொடுக்கலாம், சாக்கடையில் ஊற்றக்கூடாது, வீட்டில் உள்ளவங்களுக்கு தெளிக்கலாம். அத்தனையும் வீட்டில் உள்ளவங்க இருக்காங்க இல்லையா, அதேமாதிரி கார் வாகனங்கள் எங்கே பணப்புழக்கம் இருக்க வீட்டில் எல்லா இடத்துலையும் தீர்த்தம் செய்யலாம். ஸோ சிவநாமம் சொன்ன அந்த திருநீரும் அந்த தண்ணீரும் தீர்த்தமும் மிக வலிமையான ஒரு சக்தி உள்ளது. அதனால தான் லிங்க அபிஷேகம் மிகப்பெரிய ஆற்றலை தரும், 7 ஜென்மத்திற்கும் விடுகாலம் கொடுக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த கோயிலில் பிரதோஷ காலங்களில் அந்த அபிஷேகமும் எப்படியாவது போயிடுவாங்க. ஏன்னா நம்ம செய்த பாவம் தெரிஞ்சும் தெரியாமலும் அறியாமலும் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை ஹிட் பண்ணிகிட்டு இருக்கோம், மரங்கொத்தி குருவி போல் குத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து விடுபட வேண்டும் அப்படின்னாக்கா லிங்க அபிஷேகம் ஒன்று கோயில் நடக்கிறத பார்க்கணும், இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே சின்னதாக செய்யலாம். ஆக வில்வம் மிக முக்கியம். வில்வம் என்பது அனைத்தையும் வெல்வம் என்ற ஒரு சத்தத்தை கொண்டது, சித்தத்தை கொண்டது. இதுதான் உண்மை. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.